எனக்கு அந்த பிள்ளைகள் அந்த கதர்னது இருக்குல்ல, ஏடா உன்னை நம்பி தாண்டா வந்தேன், அந்த வார்த்தையை கேளுங்க. இவ்வளவு வக்கரமா பண்ண முடியுமா? அதுவும் நீங்கள் என்னை பிளர் பண்ணி தானே பார்த்தீங்க, நான் பிளர் பண்ணாமல் பார்த்தேன். கீழே கொஞ்ச நேரம் உட்காந்து எங்கள் வீட்டுமா இருந்துச்சு, ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, விட்டுறாதீங்க வீட்டில், வீட்டை மாட்டி காட்டினீங்களா? விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு. மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. அந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்ததுல பெரிய பங்கு உங்களுக்கு உண்டு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு இப்பயுமே இவங்க 7 பேர் 9 பேர் போயிட்டாங்கன்னு நான் விட மாட்டேன். நீயும் தொடருவீங்க. இதுக்கு பின்னாடி இருக்காங்க தம்பி. இப்போ பின்னாடி இருந்தவன் அப்பாடா முடிஞ்சிச்சு, இவங்களோட முடிஞ்சிருச்சு, இவன் நான் விடவே கூடாது. ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கான். அப்போ வக்கரம்னா நீங்கள் நான் சொல்றது அன்னைக்கே அவங்களுக்கு கொண்டிருக்கணுமே. பத்திரிகையாளர் சாதாரண மனிதர்கள் அதெல்லாம் கிடையாது. என்ன பத்தி நான் சாதாரண ஆள் தானே, எனக்கு 2 பிள்ளைகளுக்கு அப்பம் தானே, நான் அதுக்கப்புறம் தானே பத்திரிக்கையாளர். இப்போ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் அதை வச்சு பேசுகிறீங்க, அதை செய்தியாக்குறீங்கன்னா அரசு தரப்பில் விசாரிச்சுட்டு இருக்காங்க, போலீஸார் இதை விசாரிக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களும் உங்களை விசாரிப்பாங்கல்ல. ஒரு வாரத்தில் என்னை வேற கூப்பிட்டு சிபிசியில் கொலையாக கொண்டு விட்டாங்கல்ல தம்பி. அப்புறம் ஆதாரங்களை பத்திரிகையில் வெளியிட்டேன். ஏன் வெளியிட்டேன்? ஏங்க பத்திரிகைன்னா ஆதாரம் வெளியிடுறது தானே, ஆதாரம் இருந்தால் தானே பத்திரிகையில் செய்தி. சேலத்தில் இத்தனை வருஷம் இருந்திருக்கான் சார். அவங்க தண்டனைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவன் வாடி போயா வந்தானோ, குட்டி போட்டு பண்ணி மாதிரிலாம் எல்லாம் அவன் திமிரி போயில வந்தாங்க எல்லாரும். அப்படி இந்த கட்டு இப்போ தான் ஒரு ஸ்டேட் கட்டு வருதுல்ல, சேலம் ஜெயிலில் எல்லாம் எத்தனை வசதியோடு இருக்காங்கன்னு தெரியுது. அது ஸோ சிறை அவங்கள திருத்துற மாதிரி தெரியல. சிறை திருத்துற சிறையெல்லாம் கிடையாது. ஒரு பிள்ளை போய் கம்ப்ளைண்ட்லாம் அந்த இது கொடுத்தாங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட பிள்ளையோடைய பேரையும் அந்த பிள்ளை பேர் இந்த காலேஜில் படிக்கிற அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டான். வெளிப்படுத்தவே கூடாது. வெளிப்படுத்தி சார் என்ன சார் போலீஸ் ஆஃபீஸர் சார், என்ன இதுக்குள்ள அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதுக்குள்ள இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க சார், வேற வெளியே வந்துடக்கூடாதா, இது அமுக்குடா அங்க இருந்து ஆர்டர் சார், இதே அப்படியே அமுக்கு கோழி அமுக்குன மாதிரி. அனைவருக்கும் ஆயுள் தரன்னு குரல் போச்சா. என் மேல போட்ட வழக்கு, அதுக்காக நான் கோர்ட்ல நின்னது, அதனால கோர்ட்ல நின்று என்னை ரிலீஸ் பண்ணது, அதுலாம் வராத சந்தோஷம் அதை விட கூடுதல் சந்தோஷம். ஏன் சார்? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இந்த மூத்த பத்திரிகையாளர்னு ஒன்று தான் நான் அப்படியே, நான் மூத்த பத்திரிகையாளர் கிடையாது, நான் உழைக்கும் பத்திரிகை. எல்லாருமே பொள்ளாச்சி பாலியல் பயங்கரத்திற்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 9 குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. தமிழகமே அதை வரவேற்குது. பலரும் தங்களுக்குரியது, இது தங்களின் வெற்றின்னு சொல்லிக்கிறதையெல்லாம் பார்க்க முடியுது. அந்த செய்தியை தொடர்ந்து பல எதிர்ப்புகளையும் மீறி, ஏன்னா மோரலாகவும் நிறைய இன்னும் இப்படி போய் போடுறீங்களே சே அப்படின்னுலாம் உங்கள் மேலே ஒரு விமர்சனம்லாம் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி அந்த செய்தியை வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் பெரும்பங்கு, அதாவது அந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்ததில் பெரிய பங்கு உங்களுக்கு உண்டு. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், அப்போ செய்தி போடும்போது அட்டைப்படத்தில் ஐயோ அடிக்காதீங்கன்னா அப்படின்னு டைட்டில் வச்சேன். இந்த 2 இந்த கொடூர நாய்கள் இருப்பான், அவனுக்கு நடுவில் அந்த பொண்ணு அப்படி கத்தும். அதை நான் கட் பண்ணி நல்லா பிளர் பண்ணி தான் போட்டேன், எல்லாமே பிளர் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு சப்ஜெக்ட் முக்கியம் இல்லை, அதுக்கே ஏன் அதை போட்டாங்கன்னா. அப்போ நான் அப்புறம் வருத்தம் தெரிவித்தேன், ஒரு விஷயத்தை சொல்லணும். இப்போ அது தீர்ப்பு ஒரு நல்ல தீர்வு, அதாவது உண்மையிலே அந்த நீதியரசி அவங்களுக்கு நந்தினி தேவி அவங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு போகணும். ஏன்னா அதுக்கே தைரியம் வேணும். நீங்கள் இப்போ தீர்ப்பு கொடுக்குறவங்களுக்கே தைரியம் வேணும் தெரியுமா? என்ன சார், நீதித்துறை சுயாதீனமாக இருக்கு. ஆமாம், ஏன்
அந்த 9 பேரும் 9 பேர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையங்க கிடையாது. பூரா பெருந்தனக்காரர்கள். அவங்களுக்கு பின்னாடி இன்னும் பெருந்தனக்காரர்கள்லாம் இருக்கான். அவன் தப்பிச்சிட்டான் இப்போ, அதுதான் சொல்கிறது. ஆனால் இருந்தாலும் இந்த தீர்ப்பு எனக்கு வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா ஆட்டோ சங்கர்லேருந்தே போராடுறோம். ஏன் அப்போ வந்து 89ல் பிரபாகரன் இறந்துட்டதா ஒரு செய்தி வந்தது. ஆமாம், மாத்தையா சுட்டு பிரபாகரன் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்தியாவே பிரபாகரன் செத்ததை சொல்லிச்சு. நக்கீரன் மட்டும்தான் பிரபாகரன் இருக்காருன்னு சொன்னோம். அதுவும் புகைப்படம் மூலமாக பண்ணோம். எப்படின்னா, பிரபாகரன் மாதிரி இருக்கிற ஒருத்தர் பிரபாகரன் தலையை ஒட்டி வச்சுட்டேன். அவர் செத்து போனதா வந்த செய்தியை அவரே படிக்கிற மாதிரி ஒரு செய்தி பண்ணேன். ஓகே, அட்டைப்படம் சார். பார்த்தீங்கன்னா அப்போ 3 ரூபா புக்கு 10 ரூபாய்க்கு போச்சு. ரீஎடிஷன் அடிச்சுட்டே இருக்கேன். கவர் பேஜ் மாத்திரம் ஜெராக்ஸ் 10 ரூபாய்க்கு போச்சு. அதே நேரம் எனக்கு எதிர்ப்பு அவ்வளோ வந்துச்சு. அதாவது ஏன்னா எந்த பேப்பரை படிக்கிறோம்னு நம்ம போட்டோமோ அந்த பேப்பருக்காரங்க நம்மளை கொலையாக கொண்டுட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஃபேக் நியூஸ் மாதிரி ஆகிடும். ஆமாம், கொண்டுட்டாங்க அப்படியே. எனக்கு என்னடா எதையே பிடிச்சிக்கிச்சு. நீங்கள் நம்ம ஒரு உயிரோடு இருக்காருன்ற காட்டுறதுக்காக வைக்கணும். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஞானத்தோடலாம் இல்லையே. அது என்ன இங்கிட்டு போய் இப்படி பற்ற வச்சுச்சுன்னு நான் மதிக்கிற பெரிய ஆட்கள் பூரா நம்மளை திட்டுறாங்க. என்ன அது வேணாமா, இதாகும். அதெல்லாம் பெரிய பத்திரிகையிலேருந்து வேறு உங்களை நான் வந்து கவர் பேஜ் பண்ண போகிறோம். சண்டேலேருந்து போடணும் நான் கவர் பேஜ். நீங்கள் இந்த ரேப்பரை எப்படி பண்ணீங்கன்னு எங்களை செய்முறை செஞ்சு காமிங்கிறான். ஏன்னா இது நான் ஃபேக்குங்கிறதுக்கு. ஆனால் முடிவு என்னாச்சு? ஆனால் சம்மந்தப்பட்ட பத்திரிகையில் என்னை அடிக்கிறதுக்கு பயங்கரமாக ஆலோசிச்சாங்க. நான் என்னங்களா ஒரு அட்டைப்படம் பண்ணிட்டு உயிருக்கு பயந்துட்டா ஓடிட்டுருக்கு. நேரம் அவங்க ஆஃபீஸுக்கே போனேன். சார் என்ன சார் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க என்னை மன்னிச்சு விட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன சந்தோஷம், ஒரு அடிக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ பேர் தர்றோம், ஆனால் எங்கள் ஆஃபீஸுக்கு நீ வரையில, அந்த தைரியம் நான் பாராட்டேன் அப்படின்னு என்னை விட்டாங்க. ஆனால் 89 நடந்தது. 2010 அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார் பிரபாகரன். இப்போ நான் சொன்னதானே உண்மையாக போச்சு. இதே தான் இங்கே பொள்ளாச்சியில் அவர் வாட்டுக்கு எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொன்னான். பாருங்க, இது பூரா ஜெராக்ஸ், இது பூரா இவ்வளவும் பொள்ளாச்சிக்காக நான் நக்கீரனில் வந்த செய்தி. எத்தனை நெற்றி பொட்டில் துப்பாக்கி வைத்து வாக்குமூலம் வாங்கிய எஸ்பி, பொள்ளாச்சி விவகாரத்தில் புதிய அதிர்ச்சி, பொள்ளாச்சி கிளம்புறீங்க சிபிஐ, அதாவது பாதிக்கப்பட்ட இளம்பெண் பகீர் வாக்குமூலம், பொள்ளாச்சி வேறு மற்றொரு ஆடியோ ஆதாரம், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இதில் ஒரு விஷயம் எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே, தம்பி நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேட்டீங்க, ஜட்ஜ்மெண்ட்டு வரப்போகுதுன்னு 11ஆம் தேதி சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கு அதாவது இந்த பரீட்சை எழுதின பையன் ரிசல்ட்டுக்காக உட்காந்துருப்பான்ல, அது மாதிரி உட்கார ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஓகே, நீங்கள் அவங்க எல்லாம் வெளியே வந்துட்டா இந்நேரம் இப்போ வாழ்த்துற எல்லாரும் நக்கீரனை காரி துப்புவாங்க. பார்த்தியா, நான் சொன்னேன்ல அவன் பொய் தான் போடுவான்னு, அவன் அப்படின்னு சொல்லுவான், ஏறி மிதிப்பாங்க. இப்போ நாய் பையெல்லாம் நான் தாங்குது, அது வேறு விஷயம், அதை விடுங்க. அதை பற்றி நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. ஆனால் பரீட்சை எழுதுறதுக்கு நான் உண்மையாகவே அந்த பகுதி பார்க்குற தம்பியை வந்து மறுபடியும் தூக்கி, அவர் இன்னொரு இடம் போயிருந்தார், அவர் மறுபடியும் தூக்கி பொள்ளாச்சி பீட்டு போட்டு, எனக்கு இன்னொரு தம்பி பொள்ளாச்சி பீட் போட்டேன், பக்கத்து ஈரோடுக்காரே ஒரு பீட் போட்டோம். இருந்தாலும் இது காலையிலேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னா பழைய ஆளே இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை தூக்கி உட்கார வச்சு, அதுக்குள்ளேருந்து ஜட்ஜி மாறிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துடுச்சு. எனக்கு அதுவே அடி வைத்து கலக்கிடுச்சு. சார், ஒரு பத்திரிக்கையை செய்தி போடுறோம்,
நமக்கு ஏன் அடி வைத்து கலக்கணும்? புரியுதா? நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாமே. எனக்கு அந்த பிள்ளைகள் அந்த கதர்னது இருக்குல்ல, ஏடா உன்னை நம்பி தாண்டா வந்தேன், அந்த வார்த்தையை கேளுங்க. அண்ணா அடிக்காதீங்கன்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்குது, அதில் ஒரு சோகம் இருக்கும், ஒரு அழுகை அந்த இதில் இருக்கும். உன்னை நம்பித்தாண்டா வந்தேங்கிறது தான் நிறைய பிள்ளைகள் இப்போ இருக்கும். அந்த வார்த்தையை கேட்டிங்கனால நம்பித்தாண்டா வந்தேன் அப்படின்னு. அதனால் அது இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அளவு. அப்போ நம்ம ஒன்றும் பத்திரிகை தான் நடத்துகிறோம், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போட்டதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் வரப்போகுது. எனக்கு பிகாம் நான் கிராஜுவேட், பிகாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு நான் அரிசி கடைக்கு வேலைக்கு போயிட்டேன். ரிசல்ட் வர அன்றைக்கி எங்கள் முதலாளிகிட்ட கேட்டு, நான் ஹாக்கி பிளேயர், அதனால் நான் காரைக்குடிக்கு டோர்னமெண்ட் விளையாட போயிட்டேன் 2 நாள். ஏன்னா 4 கழிச்சு ரிசல்ட் வருது. எங்கள் அப்பாட்ட ஃபெயிலான அடி வாங்குறதுக்கு பதிலாக ஒரு கப்பை கொடுத்துட்டா சரி பண்ணிடலாம், அதை ஜெயிச்சுட்டு வந்து மாற்றா அப்படின்ட்டு போயிட்டேன். நான் எங்கள் டீமில் அங்கே இருந்தோம். எனக்கு போடுது, டேய் நெசமாவே நீ பாஸ் ஆகிட்டேன்னா, அப்படியே டோர்னமெண்ட் விட்டு விளையாண்டேன் வந்துட்டேன். அதான் எங்கள் அப்பாட்ட அடி வாங்குறது தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ இந்த ரிசல்ட்டு எனக்கு ஜட்ஜை மாற்றிட்டாங்கன்னா, இவங்க தானே 5 வருஷம் விசாரித்தாங்க, இவங்க ஒரு ஒரு வகையை கொண்டு போயிருப்பாங்க, மற்றவங்க டிலே ஆகுங்கிறதுனால தான். புரியுது சார். இன்னும் நீதி தள்ளி போயிருமே அப்படின்னு. ஏன்னா போட்டப்போ ஒரு பரபரப்பு இருந்தது, அதுக்கப்புறம் எல்லாமே சகஜமாயிடலாம் உங்களுக்கு. அவன் 9 பேரும் ஜெயிலில் இருக்கான், பொள்ளாச்சி என்னாச்சுன்னு பார்க்குறவங்களாம் கேட்பான், இந்த பொள்ளாச்சி என்னென்ன ஆச்சும்பாங்க. 9 பேர் ஜெயிலில் வச்சதே பெருசுப்பா. நான் 9 பேர் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்காங்களே, அதே பெருசு தானையா, ஜாமீன் கூட கொடுக்காம அதே பெருசு தானையா, அது நக்கீரன் கிடைச்ச வெற்றியுமே. இப்போ நக்கீரனுக்கு பாஸா பயிலாக வருது. காலையில் நாகேந்திரன் தம்பி இருந்தார், அப்போ ஜீவான்னு ஒரு தம்பி முன்னாடி போகிறேன்னாரு, அவரை நீங்கள் போங்க நான் நாகேந்திரன் அனுப்புகிறேன். இன்னொரு தம்பி அரவிந்தன் ஒரு தம்பி இருந்தார், நீங்கள் கோயம்புத்தூர் இருங்க நான் அந்த தம்பி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன். அந்த தம்பிகிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன், அண்ணே எல்லோரும் குற்றவாளின்னு ஜட்ஜம்மா சொல்லிடுச்சுண்ணே அப்படின்னார் 10:30 மணிக்கு. அப்பா நீங்கள் எல்லோரும் விடுதலைன்னு வந்துடுச்சின்னு வச்சிங்களேன், முடிஞ்சு போச்சுல கதை கந்தல். உண்மையிலே எனக்கு அப்பா நம்ம இது வீண் போகலை அப்படின்னு நினச்சிட்டு, இதில் எத்தனை பேருக்கு ஏதாவது நான் ஆயில்னு நினைக்கல. எவனுக்கு அதிகபட்சமாக தண்டனை 10 வருஷம் கொடுப்பாங்களா, 15 வருஷம் கொடுப்பாங்க, 7 வருஷம் 2 வருஷம். இப்போ 5 வருஷம் 6 வருஷம் ஜெயிலில் இருந்ததுனால அதை கழிச்சிட்டு நான் 6 மாதம் இருந்துட்டு போங்க அப்படின்வாங்களா? ரைட்டா, இதெல்லாம் கழிச்சிருவாங்கல்ல. இப்படிலாம் நினச்சி அதுக்கு வேறு அடுத்த பரீட்சை அப்படியே 12 மணிலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா இது டிவி ஓடிக்கிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்கேன். 12 15 40 அனைவருக்கும் ஆயுள் தரேன்னு குரல் போச்சா. அடாடாடா வாழ்க்கையில் அந்த நீங்கள் இத்தனை சந்தோஷம். நான் மர்டர் கேஸில் இருக்கையில் எனக்கு இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் இருக்குது சார். எனக்கு 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணோம். அப்போ தினகரன் ஒரு வழக்கில் எனக்கு 1 வருஷம் தண்டனை கிடச்சி, 1 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க ஒரு இன்னொரு கோர்ட்டில் தினகரன் கேஸில். அதுக்கு சொல்லிவிட்டு அந்த ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, சாரிங்க எனக்கு வேறு வழி தெரில. ஏன்னா எனக்கு 1 வருஷம் தண்டனையை போட்டு அவர் சேம்பரில் கூப்பிட்டு, எனக்கு வேறு வழி தெரில கோபால், நீங்கள் மேலே போனால் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜி எனக்கு தண்டனையை போட்டு சொல்கிறார். நான் அந்த மேலே போயிட்டோம் ஜட்ஜிமெண்ட்டு. அன்னைக்கு செப்டம்பர் 9 2010 மறக்கவே மாட்டேன். அப்போ தான் முரளி இருந்தார், நம்ம நடிகர் முரளி. எனக்கு ஆனால் ஆப்ரேஷனு கண்ணுக்கு 2ம் மருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆப்ரேட் பண்ணாங்க மருந்து ஊற்றணும் தெரியுமா. ஒரு கண்ணு இது போட்டேன், ஒரு கண்ணு மாத்திரம் ஒரு நாள் தள்ளினதுனால ஒரு கண்ணை மட்டும் திறந்து வச்சுட்டு, இப்போ கன்விக்ட்னு போட்டால் அப்படியே ஜெயிலுக்கு கூட்டு போயிடுவாங்கல்ல. இந்த இதோட எனக்கு என்ன ரிஸ்க்கு, ஏன்னா மருந்து வேறு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஊற்றுறேன்னு வச்சுருக்கான். இந்த மருந்து வேறு கையில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுல
அந்த ஜட்ஜி ரிலீஸ் பண்ணிடுவாருங்கிற ஒரே நம்பிக்கை. ஏன்னா எங்களுக்கு எங்கள் கேஸ் நல்ல கேஸ், எங்களுக்காக சாட்சி கொடுத்தது எல்லாத்தையும் கீழ்கோர்ட் ஜட்ஜி அப்படியே அவங்களுக்கு எதிர்க்கிறப்புக்கு சாட்சி கொடுத்ததா வச்சு மாற்றி ஒரு வேலையை பண்ணிவிட்டார். அந்த ஆளை சொல்லு ரூலை சொல்கிறாங்கிற மாதிரி தானே சொல்லிவிட்டு என்னைய வேறு கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னாரு. அவர் மறக்க மாட்டேன், அவர் பேர் சேது மாதவன் ஜட்ஜி. இப்போ ஜட்ஜி அவர் போய் நிற்கிறேன், அவர் என்னை பார்த்து அப்படியே முடிக்கிறாரு ஜட்ஜி. என்னடா கண்ணில் இப்போ ஒரு கட்டு இப்படி வச்சுருக்காரு. எல்லாம் விடுதலை போங்க அண்ணாரு. ஆத்தாடி பெரிய கும்பிடு. நீங்கள் அன்றைக்கி உள்ளே வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அன்னைக்கு நான் பெற்ற சந்தோஷம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு 3 நாள் மர்டர் கேஸு ரிலீஸு இப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் விட எனக்கு நேர்ந்த எனக்கு என் மேலே போட்ட வழக்கு, அதுக்காக நான் கோர்ட்டில் நின்னது, அதனால் கோர்ட்டில் நின்று என்னை ரிலீஸ் பண்ணது, அதுலாம் வராத சந்தோஷம் அதில் வந்துச்சு. அதை விட கூடுதல் சந்தோஷம். ஏன் சார்? அதான் அதுக்கு அர்த்தமே இல்லை. அதாவது இப்போ நீங்கள் ததும்பு பாருங்கள், அந்த வீடியோனுடைய எஃபெக்ட்ஸ், அந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்தேன்னா நானும் என் தம்பி தான் பார்த்தோம். அருள்னு ஒரு தம்பி தான் அதை கொண்டு வந்தார். அதை பார்த்துட்டு சார் நமக்கு பொம்பளை பிள்ளைலாம் இருக்குது, இவ்வளவு வக்கரமாக பண்ண முடியுமா? ஒருத்தன் பாலியல் பலாத்காரங்கிறது இந்த நிர்பயா பண்ணாங்கல்ல, அதை விட 10 மடங்கு ஜாஸ்தி சார். இவ்வளோ வக்கரமாக ஒருத்தன், அப்போனா இவன் எவ்வளோ அனுபவிச்சுட்டு வந்திருக்கணும், எத்தனை தாண்டி வந்திருக்கணும். நான் சொல்ல அவங்க இது 282 85 சொல்கிறாங்க, நாங்கள் தான் போட்டிருந்தோம். அப்போது 1லேருந்து ஆரம்பிக்கும் போது அவன் எப்படி பண்ணியிருப்பான் ஃபஸ்ட்டு அனுபவிக்கிறத அப்படி அப்போ அனுபவிப்புடைய ரேஷியோ கூடிக்கிட்டே இருக்குது. படத்தில் தானே சார் கொலை பண்ணி வக்கரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல, படத்தில் தான் காமிக்கிறாங்கல்ல அந்த சனி. அப்படி மாதிரி பார்க்க மாட்டேன்னு வச்சுங்க. ஆனால் கேள்வி போகிறோம், அதை விட கொடூரம் உண்மையிலே நடந்திருக்கு நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு. எனக்கு அதுவும் நீங்கள் என்னை பிளர் பண்ணி தானே பார்த்தீங்க, நான் பிளர் பண்ணாமல் பார்த்தேன். தூக்கம் இல்லை. நான் எங்கள் வீட்டம்மா என்னங்க புலம்பிட்டே இருக்கீங்க, நான் அன்றைக்கி தூங்கவே லேட் ஆகிடுச்சு. அவங்க கீழே மறுபடியும் கீழே கொஞ்ச நேரம் உட்காந்தேன். எங்கள் வீட்டம்மா எழுந்திரிச்சு, என்னங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, விட்டுறாதீங்க இவங்கள. வீட்டை மட்டும் காட்டினீங்களா? விட்டுறாதீங்க அப்படின்னு. அப்போ எப்படி இருக்கும்பா விட்டுறாதீங்க அப்படின்னு. ஒரு சாதாரணமாகவே எல்லாத்துக்கும் அந்த கோபத்தை சார் அதுக்கு ஒரு நல்ல ஒரு கிடைச்சது இருக்குல்ல. ஆனால் நாம் மாத்திரம் போராடல. நம்ம முதல்ல இது மாதர் சங்கம், நம்ம கனி எம்பி, அவங்க அந்த லோக்கலில் இருக்க திமுககாரங்க எல்லாருமே பிப்ரவரி 1st வீக்லேருந்தே இதை ஆரம்பிச்சிச்சு. அது அந்த பொண்ணை ஒரு ஃப்ரெண்டோடைய பொண்ணு, நான் கொண்டு இறக்கி விட்றேன்டான்னு ஃப்ரெண்டே தங்கச்சி ஏற்றி விட்றான். ஏற்றுன இடத்துல இவங்க தான் ஒரு இடத்துல ஏற்றுறான். இப்போ அந்த முக்கில் ஏற்றுறாங்கன்னா இந்த முக்கில் 4 பேர் நிற்கிறான். அவன் காரில் சரசரன்னு ஏறுவாங்கல்ல, இந்த பக்கம் முன்னாடி ஒருத்தர் ஏறான், இந்த பக்கம் 2 பேர், நடுவில் இந்த பிள்ளை. இவனுடைய பேட்டர்னு இந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்கிறான்ல, அதுவே அப்படியே போகுங்க. அவன் ரெடி பண்ணுறான் கேமராவை, அவன் பவர்ஃபுல் இது வச்சுருப்பான். பச்சக்குன்னு ஒரு முலாசோ இல்லை ஏதோ அதாவது அசிங்கமான ஒரு செயலை அந்த பிள்ளை மேலே செஞ்சிடறான். முத்தம் கொடுக்குறதோ, வாயை கடிக்கிறதோ, ஏதோ ஒன்று, இது மார்பில் கை வைக்கிறதோ, இப்படி ஏதோ ஒன்று கை வைக்கிறான்னா அதை அவன் எடுத்துறான் வீடியோ. புரியுதா? அவன் இந்த பிள்ளை எதிர்பார்த்துருக்காரு. இது தள்ளுல, இது எல்லாமே ரெக்கார்டு. இதுதான் அவனுக்கு நாட்டு. இதை வச்சு தான் ஆரம்பிக்கிறான். அப்படி பண்ணும்போது அது திமிரி சத்தம் போட்டு கத்தி செயினை பறிச்சுட்டு அந்த பிள்ளைய கீழே தள்ளி விட்டு போயிட்டாங்க நடு ரோட்டில். அது வீட்டில் போய் அவங்க அண்ணனை சொல்லுது, ஏன்டா என்னடா நண்பன் உனக்கு என்னை இப்படி பண்ணிவிட்டாங்கடா. அவன் கோவப்படுறான். கோவப்பை தான் 4 பேரை கூட்டு பண்ணி அடிக்கிறான். இது பூரா பிப்ரவரி 1st வீக்லேருந்து 2019 நடக்குது.
இப்போ போய் அடிக்கிறாங்க. அடித்து தான் கேமரா அந்த செல்ஃபோன்லாம் பிடுங்குறான் திருநாவுக்கரசு. அதை எடுத்து கொண்டு போய் தான் ஸ்டேஷனில் கொடுக்குறான். ஸ்டேஷனில் அந்த இதை வாங்கி எப்பயார் போடல, அதை வந்து அந்த ஃபோனில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்க அழிச்சிடுறாங்க. அப்படி நமக்கு லீக் ஆனது தானே அந்த வீடியோ பண்ணிடுறான். லீக் ஆனது மட்டுமே. ஆமாம், அழிச்சதெல்லாம் அதுதான் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த இதில் சயின்டிஃபிக் முறைப்படி பண்ணியிருக்காங்கல்ல. அதான் சிபிஐ ஒரு விஷயத்தை நல்லா பண்ணியிருக்கு. இந்த ரெக்கவரி சாஃப்ட்வேராக ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒன்றும் இல்லை, நான் அந்த டெக்னாலஜி மேலே எனக்கு மரியாதை இல்லை, ஆனால் இந்த முறை அந்த டெக்னாலஜி மேலே எனக்கு மரியாதை. அது அவங்களுக்கு பயன்பட்டுருக்கு. அதில் தான் முகத்தை வச்சு அவங்க அடையாளம் பார்க்குறாங்க. இவன் பண்ணவனும் இருக்கும், பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அது எல்லாமே அவன் ரெக்கார்ட் பண்ணிலாம் வைக்கிறான் சார். இவங்க அதை வச்சு திளைச்சிருக்காங்க. இன்பத்தில் திளைக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். அந்த காலத்தில் மகாராஜாவை கேள்விப்பட்டிருக்கோம், அந்த புறத்துலேயே கிடப்பான்பாங்கல்ல, அந்த புறத்துலேயே 10 பொம்பளைகளோடையே இருப்பான். அந்த இவன் இந்த மாதிரி மிரட்டி இந்த பிள்ளைகளோடையே திளைச்சிருக்காங்க. வக்கரம்னா நீங்கள் நான் சொல்கிறது அன்னைக்கே அவங்களுக்கு கொண்டிருக்கணுமே. பத்திரிகையாளர் சார், என்ன சார் பத்திரிகையாளர்? கிடையாது, அதெல்லாம் கிடையாது. என்ன பத்திரிக்கை? நான் சாதாரண ஆள் தானே. எனக்கு 2 பிள்ளைகளுக்கு அப்போ தானே நான், அதுக்கப்புறம் தானே பத்திரிக்காரன். இன்ஸ்டன்ட் தண்டனை அதெல்லாம் சும்மா இது எனக்கு இந்த இதே அதுதான் சட்டம் நீதி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் அதான் சொன்னேன், இந்த சைலேந்திரபாபு, எனக்கு சைலேந்திரபாபு மரியாதைலாம் கிடையாது, ஆனால் அதில் மாத்திரம் மரியாதை. சுப்ரீம் கோர்ட் கோயம்புத்தூரில் ஒரு டிரைவர், ஆமாம் சார், அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கல்ல. ஆந்திராவில் ஒரு பிள்ளைய கொண்டாங்க தெரியுமா? ஆந்திராவில் ஒரு படுகொலைக்கு என்கவுண்டர் நடந்துச்சு. போலி என்கவுண்டர்கள் அது நம்மளே ஆதரிக்க மாதிரி ஆகுது சார். நீங்கள் இது கண்ணுக்கு முன்னாடி சாட்சி இருக்குது சார், டப்புன்னு போட்டணும். இப்போ நீங்கள் அதான் சொன்னேன், இந்த அண்ணா சொல்லி நானும் சரி இவ்வளோ நாள் வச்சுருக்கிறதே தப்புங்கிறேன். தப்பு சார். நீங்கள் படிக்க வந்த பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை, இளம் பிள்ளைகளை, அப்பாவி பிள்ளைகளை ஏமாற்றி, அது பாவம் அந்த பிள்ளைகளுக்கும் அது என்ன, அது நம்ம ஒரு படுபாதாரத்தை விழப்போறோன்னு தெரியாமலே அந்த பிள்ளைகள் இருக்காங்க. உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது சார். உணர்வுபூர்வமாக நம்ம இப்படி தான் யோசிப்போம், எல்லாருமே அப்படி தான் யோசிப்போம். சட்டம் நீதி இருக்குது, அதான் இந்த சட்ட நீதி இப்போ வந்துச்சு. நான் என்னுடைய கோர்ட்டு அதான். நான் ஆரம்பத்துலேருந்து அந்த பொள்ளாச்சி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னாலே சொல்லுவேன், இவனை விட்டே வச்சுக்கணும், வெட்டியிருக்கணுமே, வெட்டிடணும் சார். சேலத்தில் இத்தனை வருஷம் இருந்திருக்கான் சார். அவங்க தண்டனைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவன் வாடி போயா வந்தானோ பார்த்தீங்களா? அது நல்ல குட்டி போட்டு பண்ணி மாதிரிலாம் எல்லாம் அவன் திமிரி போயில வந்தாங்க, எல்லோரும் கொளுத்து போயில. ஒருத்தர்லாம் பாருங்க அழகாக ட்ரிம் பண்ணி அப்படி இந்த கட்டு இப்போ தான் ஒரு ஸ்டைல் கட்டு வருதுல்ல. அப்போது சேலத்தில் அவங்க சேலம் ஜெயிலில் எல்லாம் எத்தனை வசதியோடு இருக்காங்கன்னு தெரியுது. அது உங்களுக்கு சிறை அவங்கள திருத்துற மாதிரி தெரியல. சிறை திருத்துற சிறையெல்லாம் கிடையாதுங்க. எங்கே இருக்குது சிறை? திருத்துற சிறை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏன்னா இவர் வாவுசி இருந்த சிறையா? அது வாவுசி இருந்த சிறைக்கும் பக்கத்து சிறையில் என்னை போட்டிருந்தாங்க. ஏன்னா வேடிக்கை தான் பார்த்தோம். காசு இருந்தால் சிறை சார். அதான் நான் என்னையும் ஜெயிலில் வச்சுருந்தாங்க, இங்கே சின்ன ஜெயிலில். நான் இங்கே அந்த இப்போ இடித்து கட்டினேன், புழல் போயாச்சு. புழல் போகிறதுக்கு முன்னாடி தான் என்னை வச்சுருந்தாங்க. ஒரு பிரியாணி வாலி 7,000 ரூபா. கருப்பணன்னு ஒருத்தர் இருந்தார், 7,000 ரூபா கொடுத்தா அவர் பிரியாணி வாலி அந்த இவ்வளோ கக்கூஸ் வாலி மாதிரி இருக்கும், அந்த வாலியில் கொண்டு வந்து தருவாங்க. அது வெளியே 2,000 ரூபா 7,000 ரூபா. சூப்பரண்ட் அப்போ செந்தூர் பண்ணியிருந்தார். அவர் வீட்டில் மாதம் 7,000லேருந்து 10,000 15,000 20,000 அப்படி கப்பம் கட்டிட்டா இந்த ட்ரீட்மெண்ட்டே வேறு. குளிக்கிறதுக்கு தண்ணி காலையிலே கிடச்சிரும், அவங்களுக்கு தண்ணி. 1 லட்ச ரூபா கொடுத்தா தனி லேபரட்டரி இருக்கிற இது தனி அறையெல்லாம் கிடையாது. ஒரு 20 பேர் பணக்காரங்களாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி கும்மால் அடிக்கிற மாதிரி அறை. 4 லேபரட்டரி, டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள். 1 லட்ச ரூபா கொடுத்தான். நான் சொல்கிறது எப்போது 2003 அந்த செந்தூர் பாண்டியன்னு ஒரு சூப்பரண்டு வந்தால் என்கிட்ட நேர்மையாக பேசுவார். அப்புறம் நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் சிறை நான் இதே சேலம் சிறையிலே வச்சுருந்தாங்க. சேலம் சிறையில்
எனக்கு ஜான் பாண்டியன் இருந்தார் நான் இருக்கும்போது. அப்புறம் இந்த இவன் இருந்தான் பில்டிங் குமார் சிறையில் தான் என்னை அடித்தாங்க. நைட்டே போட்டுறேன் நான். இப்படி தண்டனை கொடுக்குற சிறையும் இருக்குது. ஏன்னா என்னை பிடிக்கலன்னா இவங்க தான் காசு கொடுத்து போனவங்க, அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. நெல்லைக்கண்ணை 4 நாள் சேலம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க அண்ணனை. அது இப்போ இல்லை. அவர் உள்ளேருந்து வெளியே வந்தோடனே டேய் தம்பி எங்கே இருக்க அண்ணார். ஏண்ணே இவா உன்ட்ட பேசணுன்னாரு. நான் போய் பார்த்தேன். என்னப்பா அந்த 9 பேர் உன்னை திட்டிகிட்டே இருக்காங்க சேலம் ஜெயிலில்னாரு. யாருண்ணே என்ன? அது பொள்ளாச்சி. அவன் திட்டாமல் எப்படின்னா இருப்பான், நம்மளால உள்ளே போனேன் அவன் எப்படி திட்டாமல் இருப்பான். அவ்வளோதான். அந்த ஆள் வீடியோ போலன்னு நாங்கள் உள்ளே வந்திருக்க மாட்டோம். அந்த ஆள் தான் வீடியோ போட்டு எங்களை எல்லா இடத்துலையும் திருமண பக்கம்லாம் எங்களை திட்டுற மாதிரி ஆகிட்டாரு. உங்கள் மேலே ஒரு பகைமையோடு இருக்காங்க. அப்போ இருந்தாலும் சொன்னாங்க அவன் கொஞ்சம் வாங்கலாம் நம்மளை. கரெக்ட் சார். அது ஒரு அச்சுறுத்தல் தானே. இப்போ தண்டனை வாங்கிட்டாங்கன்னா இன்னும் அது கூடுதலாக போகும். என்ன சார் அதை விட மேலே இல்லை சார் நமக்கு வந்து பாராட்டு சார். எத்தனை பிள்ளைகள் நம்ம அறிஞ்சு அந்த 8 பிள்ளைகள் தானே. அந்த அவங்க இப்போ மூஞ்சி முகம் தெரியாது, அந்த பிள்ளை யாருன்னே தெரியாது. ஆனால் 2 விக்டிம் நம்மளும் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து சிபிஐக்கெலாம் ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி காலையில் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, மேற்கொண்டு எல்லாருக்கும் 25 லட்ச ரூபா கொடுக்குறோன்னு சிஎம் அனௌன்ஸ் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும். ஆமாம் 80 லட்சம் கோட் சொல்லிச்சு. ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே அது இந்த ரூபா போய் அவங்க நிறையாது. ஆனால் வாழ்க்கைக்கு அது ஒரு துணை தானே. ஆனால் நீங்கள் இவங்க பாலியல் பலாத்காரம் போகிற போக்கில் செய்யலை. இந்த மிருகங்கள் தானே, மிருகத்தை விட கொடூரமான செயல் இருக்குல்ல அவங்க செஞ்சவங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் அதை என்ன சொல்லுது, என்னது லிவிங் டெத்தா என்னமோ அந்த வார்த்தை நல்லா சொல்லுவாங்க. லிவிங் டெத் நடைபெறணும்னு சொல்கிறது தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே இருப்பாங்க தம்பி. நீங்கள் அவங்களுக்கு இது போய் சப்போர்ட் பண்ணாது. இருந்தாலும் ஒரு ஆறுதல் இருக்குல்ல நமக்கு. கவர்மெண்ட்டே உங்கள் கூட இருக்குன்னு இருக்குல்ல. அது அரசு இது கொடுத்தா அவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக இழந்ததை மீட்க முடியாது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு. இந்த தீர்ப்பு மேலே எல்லாரும் ஒருமித்த கருத்தாக வரவேற்கிறது இருக்குல்ல. யாராவது ஒரு ஆள் எதுக்கணும்ல சார், ஐயோ நல்லவனை விட்டீங்க நல்ல பையங்க அப்படின்னு எவனும் சொல்லியே. யாருமே இது எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க ஆயுள் தண்டனை பத்தாது அது எப்படி அப்படின்ற அந்த ரேஞ்சில் அது அவங்க என்ன சொல்கிறாங்க, தூக்கு கொடுத்துட்டா இன்னைக்கு நான் உடனே முடிஞ்சிடும், சாகுமுறை ஆயுள் இருக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா சாகுமுறை ஆயுள் கரெக்ட் தான், சாகுமுறை தண்டனையாக இருக்கணும்ல. சிறையில் சொகுசாக இருந்துக்கிட்டு நீங்கள் அது எனக்கு நல்லா தெரியும். அதான் என்னுடைய இதே வரேன், மனு பார்க்க போவேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணன் ஒருத்தர் ஒரு சாகுலம்பி பொடாவில் தான் நாங்களாம் அரெஸ்ட் ஆனோம். அவருக்கு மொத்தம் சார் சிக்கன் 65 வச்சு மேலே மூடி அது திறந்து பார்த்து மேலே மூடி அப்படிம்பாங்க. எனக்கு தண்ணியவே விட மாட்டாங்க. இது சிறையில் மாத்திரம் ஆளை சொல்லு ரூலை சொல்கிறேன். அது மாதிரி அப்படி இருந்துடக்கூடாதுல்ல இவங்களுக்கு தண்டனை. தண்டனை எப்படி சார் இது? முந்தா நாளும் தூங்கலை, நேற்றும் தூங்கலை. ஏன்னா சந்தோஷம் வந்தாலும் தூங்க மாட்டோம்ல. அது மாதிரி இவங்க பெருந்தனக்காரர்கள் பின்புலம்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த பின்னணியை மறுபடியும் உடைச்சாங்கன்னா, மேல்முறையீடுகளில் இதானாங்கன்னா அதெல்லாம் சட்டம் நமக்கு சட்டத்தை நம்பலாம். உண்மையிலேயே இந்த மாதிரி மேல்முறை இப்போ கண்ணகி முருகேசன் விஷயத்தில் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்களே. கண்ணகி முருகேசன் கேஸ் நம்ம தான் வெளிக்கொண்டு வந்தது, வாச்சாத்தி நம்ம தான் வெளிக்கொண்டு வந்தோம். இப்போ இது மேல்முறையீடு போயிட்டு அங்கே போய் செருப்படி வாங்கிட்டு தான் வராங்க. அவங்க கீழ்கோர்ட்டை மதிக்கிறாங்க. நீங்கள் அப்பீல் இங்கே அப்பீல் போகிறதுங்கிறது நடைமுறை, அவங்களுக்கு உரிமை. அவங்களும் பார்ப்பாங்கல்ல சார். என்ன ஹைகோர்ட் வரைக்கும் தான் அந்த சாட்சியங்கள் இதெல்லாம் மறுபடியும் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு மேலே மேல்கோர்ட் இருக்குல்ல, தீர்ப்பை தான் பார்க்குறாங்க. அப்படிங்கிற எனக்கு என்னமோ நம்பிக்கை இவங்க இன்னொரு வாதம் வைக்கிறாங்க சார், இந்த முன்கூட்டியே விடுதலை.
ஏதாவது ஒரு தலைவரின் பிறந்தநாள் இவ்வளவு நன்னடத்தை காரணமா? அதெல்லாம் இருக்குது, அது இருக்குது. அதான் நீங்கள் 3 பேர் எரிச்சாங்களே சார் தருமபுரி, அந்த 21 பேர் பேரை நம்ம தானே சொன்னோம். நம்ம சொல்லி தான் சார் நெடுஞ்செழியிலேருந்து ஃபஸ்ட் அக்யூஸ்ட் நெடுஞ்செழியன் அவன் பேர் 21 பேர் நம்ம சொல்லி தான் சார் அரெஸ்ட் ஆனாங்க. அது வரைக்கும் பாதுகாத்துட்டாங்கல்ல சார் அந்த தருமபுரி பஸ் எரிப்பு. அவங்க எல்லோரும் நம்மளை திட்டினாங்க, எங்கள் பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்களே. இந்த இப்போ நான் இவன் திருநாவூர் அம்மா நம்மளை தேடி வந்து சொல்லிச்சே என் பிள்ளை நல்ல பிள்ளை அவனிச்சு, ரொம்ப நல்ல பிள்ளையை பெற்றுருக்க மாதிரி. பாவம் அந்த அம்மாவை அவன் எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. அது அம்மாட்ட நடிச்சிருக்கான், அதான் விஷயம். அதானே அந்த அம்மா படுத்து வைக்குது அப்படியே. அது மாதிரி இந்த 21 பேரை கேபி முனிசாமி இருக்கார்ல நம்மளே ஏடிஎம்கேல பெரிய ஆள், அவருக்கு என்ன வேலைங்கிறீங்க? அந்த 21 குடும்பத்தை அவங்க ஜெயிலுக்கு போன பிறகு பார்த்தது இவர் தான் செலவெல்லாம். கட்சி விசுவாசத்துல தானே அப்படி பண்ணிட்டாங்க சார். அதுதான் தலைவர் மேல விசுவாசம் இல்லை. நான் வந்து இப்போ எனக்கு அந்த படத்தில் வர மாதிரி தான் சார். அடே போடா சரண்டராடா எப்பா நீ பார்த்துக்க, புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த 21 பேரும் கடைசியில் காந்தியை அண்ணாவை பிறந்த நாள் வந்துட்டாங்களே சார். இந்த தேச தலைவர்கள் அவங்க 21 பேரும் 3 பிள்ளைகளை துடிக்க எரிச்சிட்டு அந்த 21 எதுக்கு சொல்ல வரனா 21 பேர் பேரையும் சொல்லி வந்தாலும் அக்யூஸ் வந்தது நக்கீரன் தான். இல்லை இப்போ அவங்க வெளியே வந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போ இதுலேயும் முன்கூட்டியே விடுதலை ஆனாங்கன்னா நிச்சயமாக இதில் வந்து அறம் கொல்லும் பாங்கல்ல, அது வந்து நிச்சயமாக நடக்காது. ஏதோ ஒரு ஆட்சி மாற்றங்கள் இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு அப்போ நமக்கு நம்ம தானே இருக்க தானே போகிறோம். நானும் இருப்போம், நீங்களும் இருப்போம். அப்போ பார்த்துக்குவோம், விட மாட்டாங்க, வரமாட்டாங்க. இப்படி அது வேறு 2-3 ஆயில் வேற இல்லை, ஒரு ஆயிலில் விடுவாங்க சார். 2-3 ஆயில் இருக்கிறவனுக்கு அரசையும் சட்டத்தையும் நம்புறதை தாண்டி நமக்கு வேற எதுவும் இல்லை, வாய்ப்பு இல்லை சார். இப்போ இந்த விஷயம் ஆரம்பத்தில் இது ஒரு வழக்கா பதிகிறதுலயே டிலே இருந்துச்சு, ஒரு பெரும் நெருக்கடி. அதான் கொண்டு போய் அந்த தம்பி அந்த பொண்ணுடைய அண்ணன் கொண்டு போய் இதை கொடுத்து கோபமாக சொல்கிறான், ஏன் பொள்ளாச்சி ஏறாமட்டே அவர் போயிருக்கானே, நீ போப்பா நான் சொல்கிறேன் நீங்கள் எஃப்ஐஆர் போடுவாங்கன்றிருக்காரு அவர் முத நாள் நான் தான் அவங்களுக்கு முதல்ல எஃப்ஐஆரை போட சொன்னேன் அப்படின்னாரு. 2வது நாள் நான் உங்களை பார்க்கவே இல்லைன்ட்டார் அவர். சொன்ன பிறகும் சார் இந்த ஈஷா இருக்காங்கல்ல சார், ஈஷா இருக்குல்ல, அவங்களை பற்றி அந்த பகுதியில் இருக்கிற ஏதோ ஊர் சார், அந்த ஊர் ஸ்டேஷன் வந்து ஈஷா பற்றி எந்த கம்பெனி இருந்தாலும் எடுக்காது சார். அது அவங்க எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க 2 சம்பளம் வாங்குறவங்களா இருப்பான். அரசாங்க சம்பளம் ஒன்று இருக்குது, ஈஷாட்ட இருந்து ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்கல்ல. அது மாதிரி தான் பொள்ளாச்சி. இப்போ இந்த பெரிய ஆளுகள் பூரா இவங்களை செட் பண்ணிட்டு தானே அவனுங்களே ஒர்க் பண்ணுறான். அப்போ இவங்களுக்கு மேலே வர்ற கேஸு இவன் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதே அவங்களே சொல்லிவிட்டாங்களா இங்கே. அதனால திருநாவுக்கரசு கேங்கோட போய் இந்த பொண்ணோட அண்ணனை ஒரு குரூப் அடிக்கிறான். 2 பேரும் மறுபடியும் போய் ஸ்டேஷனுக்கே போகுது. அப்போ தான் இஷ்யூ வந்து பெருசாகுது. மாதர் சங்கம் இவங்க லோக்கலில் இருக்கிற டிஎம்கே மாவட்ட செயலாளர் இப்படி எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம் வருது, எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் தான் இந்த வீடியோ அந்த சிடி வருது, சிடி இல்லை வீடியோ எனக்கு வருது. நான் தம்பியும் பார்க்குறோம். சத்தியமாக நாங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு இடி விழுந்து உட்காந்த மாதிரி, இத்தனை ஒரு கொடூரமாக செயல் செய்ய முடியுமா? இப்போ இந்த சமூகம் எப்படி மாறி கிடக்கு, ஒரு மாறிடுச்சு பாருங்கள். அந்த அனுபவிக்கிறதே மாற்றிட்டாங்க பாருங்கள். நான் சொல்லுவேன், இப்போ அந்த ஒரு இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இப்போ அதிகமாக என்னது டைவர்ஸ் போகுதுங்கிறான்ல, அவன் வேறன்னு ஆஃபீஸ்லேயும் இதுக்கு மேலே வேறு ஒன்றை எதிர்பார்க்குறான் ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்கிறான். இவனும் அவன் வீட்டுக்கும் போகிறான், அவன் பொண்டாட்டிகிட்ட வேற உனக்கு இதுக்கு மேலே எதிர்பார்க்கறது தான் டைவர்ஸ் ஆகுது. இது இப்போ இந்த போராட்டம் வருது, இந்த வீடியோ வருது. வீடியோ வந்தோடனே நான் பார்க்குறேன். பார்த்த உடனே இடிஞ்சு போய் உட்காடுறோம். எங்கள் தம்பி லெனின்ட்ட, தம்பி என்ன தம்பி இவ்வளோ வக்கரமா,
இப்படி தம்பி இது என்ன, எனக்கு வந்து எதிர்காலம் மேலேயே ஒரு பயம் வந்துருச்சு. ஓ, நம்ம பிள்ளைகளை பெற்றதுனால சொல்கிறேன். இவ்வளோ ஒக்கரமா என்ன, என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. சரின்னு டக்குன்னு என் தம்பி அருள்கிட்ட போச்சு. ஏன் என்ன அது, அவனே 1100 இருக்கானே, அண்ணா கிட்டத்தட்ட 280 பிள்ளைகளுக்கு மேலே பண்ணியிருக்காங்களாம். ஐயோ அப்போனா யாரோ பெரிய ஆள் இல்லாமல் பண்ணிக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு கேட்குறேன். ஆமாண்ணே, நான் காலில் பேசுகிறேண்ணே, காலில் பேசுகிறேன். அப்படி காலில் அண்ணன் இந்த மாதிரி ஸோ ஒரு துணை சபாநாயகர், அவர் பையன், இவங்க அந்த எவன்லாம் சொல்கிறானோ அவங்க கூட அந்த பையன் இருக்கான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ அவர்கிட்ட ஒரு வார்த்தையை போடியானே, செய்தி பண்ணணுன்னா நீங்கள் அவர்கிட்ட 2 வார்த்தையை கேட்கணும்ல. எப்போ உன் பையன் வந்தது காலையில் இது நடந்தது தம்பி, 11 மணி 12 மணி இருக்கும். போட்ட உடனே அடுத்த நிமிஷம் அருள் லைனுக்கு வந்தா. அப்படி அண்ணே என்ன அந்த ஆள் என்னை இப்படி திட்டுறான் அப்படின்னா, நக்கீரனை உரு தெரியாமல் ஆக்கிடுவேன்ட்டான் அந்த ஆள். ஏன்ட்டே கேள்வி வைக்கிறியா, யார் நினச்சேன் நான், ஏய் கொண்டே விடுவோன்னு என்னை ரொம்ப நக்கீரனையும் உங்களையும் என்னையும் எல்லாத்தையும் சேர்த்து திட்டுறான்னு சொன்னான். இப்படி விடாத என்ன, நீங்கள் ஒருத்தன் பயப்படும் போது தானே தெரியும் தானே, விட்டுறாத உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இன்னைக்கு அட்டை இதான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ வரைக்கும் நான் வீடியோ பேசணுங்கிறது, வீடியோ உடனே பேசணும்னு நினைக்கல. எப்பவுமே இஷ்யூ வந்தோடனே, இஷ்யூ காலையில் வருதுன்னு வச்சுங்க, மத்தியானம் பேசுவேன் எப்பயும். ஏன்னா நக்கீரனுக்கு ஒரு முக்கியம் கொடுக்கணும், அதில் தான் முதல்ல போகணும் அப்படின்னு நினச்சிட்டு, நம்ம தொழில் புத்தி தானே அது. உட்காந்தேன். ஒரு சாயந்தரம் 4 மணி இருக்கும். தம்பி ரூமுக்கு போயிட்டு வர்றேன். அங்கே உள்ள ஒரு இதே மாதிரி டிவி இருக்குது. அதில் பாண்டியராஜன் ஒரு எஸ்பி, அவர் எச்சரிக்கை பண்ணுறாரு. 4 CD தான், 4 CDயும் கைப்பற்றிட்டோம், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. யாராவது 1100 CD 2000 CD யாராவது சொன்னால் அவ்வளோதான், அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவோம். வேறு யாரும் இந்த CDயை பயன்படுத்தவும் கூடாது, யாராவது போட்டால் அரெஸ்ட்டு. 2வது இந்த திருநாவுக்கரசன் ஒரு பையன், அவன் 3 வருஷமாக ஒரு பிள்ளையை லவ் பண்ணியிருக்கான். அந்த லவ் பண்ண பிள்ளை தான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுதான் வீடியோ. வேறு யாரும் பெண்கள்லாம் கிடையாது, எந்த பெண்களும் இல்லை கிடையாது, வேறு யாரும் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை போய் கம்ப்ளைண்ட்லாம் அந்த இது கொடுத்தாங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட பிள்ளையோடைய பேரையும் அந்த பிள்ளை பேர் இந்த காலேஜில் படிக்கிற அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டான். வெளிப்படுத்தவே கூடாது, வெளிப்படுத்தி சார் என்ன சார் போலீஸ் ஆஃபீஸர் சார், என்ன இதுக்குள்ள அர்த்தம் என்ன தெரியுங்களா, அதுக்குள்ள இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க சார். வெளியே வந்துடக்கூடாதுரா, இது அமுக்குடா அங்கிருந்து ஆர்டர் சார், டேய் அப்படியே அமுக்கு கோழி அமுக்குன மாதிரி. உங்க பேரையும் ரிவீல் பண்ணிடுவேன், உங்களை பத்தியும் ரிவீல் பண்ணிடுவோம், வந்துடாதீங்கன்ற ஒரு இமேஜ் கிடைச்சது. அதுக்குதான் நீ வேற யார் வந்தாலும் கேவலப்படுவீங்க, பேரை சொல்லிடுவேன். அப்போ குடும்பம் அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குல்ல, எதிர்காலம்லாம் போயிடும்ல, அந்த எச்சரிக்கை சார். அதில் மற்றவங்க எவனும் போட்டாலும் விட்டுனா இப்போ மற்ற பத்திரிக்காரங்களுக்கு எச்சரிக்கை தானே, யாரு போட்டாலும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை கட் பண்ணா. கோயம்புத்தூர் கலெக்டர் அவர் அங்கே ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. சார் இப்படி ஒரு விஷயமே இல்லை, ஒரு 4 CD அதை அவங்க சீஸ் பண்ணிட்டாங்க, வேறு யாரும் CDலாம் கிடையாது, 1100லாம் கிடையாது, யாரும் இதை பெருசுப்படுத்தினீங்கன்னா நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கைன்னா அவர் எச்சரிக்கை பண்ணுறாரு. யார் சம்மந்தப்போ கலெக்டருங்க, கலெக்டர் இதுக்கு என்னங்க உள்ள வேலை. அப்போ தான் கேமரா ஆன் பண்ணுப்பான்ட்டேன், கேமரா ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். பார்த்தேன் நான் எனக்கு அன்னைக்கு அந்த வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, கோபம் பிரித்து அடிச்சிட்டேன் நான். என்னால் ஆறவே இல்லை எனக்கு. பட்டா காலையில் பறக்குது என்ன, இது தீயாக பறந்த ஒன்று தான் சார், போராட்டம் அழுக்குது பூரா. இது வந்து இஷ்யூ பெருசாகுது, எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னண்ணே ஓப்பனாக அப்படி அடிச்சிங்க இப்படி அடிச்சிங்க, அந்த பிள்ளை அந்த வீடியோ போட்டுக்கூடாது அப்படின்னு பாதி பேர் மோரலாக கொஞ்சம். நான் சொன்னேன், வர்றது வரட்டையா, நான் வந்து எனக்கு இவங்க விடக்கூடாதுங்கிறது தெளிவாக. ஆனால் சார் கலெக்டர் போலீஸ் இவங்க எல்லாமே இப்படி சொல்லியும் பேசுகிறீங்கன்னா அப்புறம் என்ன, அப்போ அவன் பயந்துட்டான் சார். இவர் என்னென்னா, பாக்கியராஜ் ஒரு படத்தில் நல்லா பண்ணுவார், ஒரு படம் துர்காவா ஏதோ ஒரு படத்தில் அவனோட கையில் CD இருக்காது, போலீஸ் இதுதான்
அது சிரிப்புக்காக பண்ணார். ஆனால் உண்மையாகவே பதறானாலே நீங்கள் தெரிஞ்சு போச்சுல சார். நீங்கள் அப்போது இவங்க இது வரவிடாமல் தடுக்கிறது தான் நம்ம முதல் வேலையாக பண்ணுறோம். ஏன்னா அந்த சீடியில் சார், அது முக்கியமாக அந்த வீடியோவில் என்னை ரொம்ப பாதித்தது அந்த பிள்ளை என்ன பண்ணி நம்பி தாண்டா வந்தேன்னு சொன்ன வார்த்தையும், ஒருத்தன் வந்து இப்படி கூப்பிடுவான் சார். அந்த பிள்ளை பெல்ட்டாக அடிப்பான், அண்ணா அடிக்காதீங்கண்ணான்னுவான். இங்கே ஒரு 2 உருவம் அப்படி நிற்கிது. திருநாவுக்கரசும் அந்த மூஞ்சி, அவன் மூஞ்சி முதல்ல தெரியும். ஒருத்தன் இப்படி கூப்பிடுவான். எனக்கு அதுதான் பக்கம். அப்போ இன்னும் எத்தனை நாய்கள் நிற்கிறான், நாய்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த பிள்ளை அவன் ஒருத்தன் கேமரா, இந்த கேமராவுக்கு பின்னாடி இன்னொருத்தன் கேமரா. அப்போ இவங்க எத்தனை ஆங்கிளில் கேமரா எடுக்கிறான். அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த வீடு, அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த பண்ணை வீடு, சின்னப்பா பாளையன்னு பண்ணை வீடு, அதெல்லாம் படம் எடுத்தோம்ல. உள்ள இந்த கிரீன் ஸ்டுடியோ, நம்ம இது தேட்டரு, ஹோம் தேட்டரில் எப்படி அந்த சவுண்டு ப்ரூஃப்லாம் வைப்பாங்க, அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க சார். அதே மாதிரி பிள்ளைகள் அலறல் சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஸ்டீரியோ அவன் வச்சு, அப்போ எவ்வளோ வேலை பண்ணியிருக்கணும் சார். சிஸ்டமேட்டிக்காக இதை செய்கிறாங்க. எவ்வளோ பிள்ளைகளை எல்லாரையும் மிரட்டி மிரட்டி மறுபடியும் கூட்டுப்பாலியல் பண்ணுறது பிள்ளைகளை. அதே மாதிரி பெருந்தனக்காரர்கள் வீட்டு பிள்ளைகளை இல்லை அவங்க மனைவிமார்களை இந்த மாதிரி ஆள்களை கை வச்சு அவங்கள மிரட்டி பணம் சம்பாதிக்கிறது. பணம் வந்து கொளிச்சிருக்காங்க. அப்போ இவங்களை எப்படி, அப்போ வந்து எனக்கு என் மேலே விமர்சனம் வச்சவனு வச்சான், இந்த மாதிரி ஒரு எதுனாலும் ஒரு பட்ட ஒத்தனமாக அடிப்பார் அப்படின்னு. நான் அதிலெல்லாம் கவலையெல்லாம் படல. எக்ஸாஜரேட் பண்ணுறீங்கன்னு வேற ஒரு அதெல்லாம் சொல்லத்தான் செய்வான். இன்றைக்கி அந்த மூஞ்சிலாம் கூடும், வரிசையாக அவனை பூரா சட்டை பிடிச்சிருங்க. வா நான் ஏன் அன்றைக்கி சொன்னியே, நீ பாரு அந்த நந்தினி அம்மா நான் எக்ஸாஜரேட் பண்ணியா சொல்லியிருக்கு, அது பார்த்து தானே பண்ணியிருக்காங்க அந்த நீதிபதி விசாரிச்சு. அப்போ இது என்ன எக்ஸாகரேஷன்? நீங்கள் கோளாறு சொல்லுவோன்னு சொல்லிட்டு தானே இருக்கோம். நீங்கள் அதை பற்றி நான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசிக்கிறோம், நான் செய்கிறது நான் சரியாக பண்ணுறேன்னான்னு பார்க்குறேன். அதனால் இது ஒரு நல்லது நடக்குது. கண்ணகி முருகேசன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 2003 எங்கள் மாமனார் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஜெயலலிதாவை அந்த அரசாங்கம் அவங்க டார்ச்சரால், ஜெயலலிதாவோட டார்ச்சராலே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. மாமனார் சூசைட் பண்ணிட்டாங்க. என்னை வந்து அந்த சாவுக்கு போக விடாமல் ஜெயிலில் விடலை சார், எனக்கு பரவல் கொடுக்கல. நான் ஹைகோர்ட்டில் போய் தான் பரவல் வாங்கினேன். ஹைகோர்ட்டில் போய் பரவல் வாங்கின்னு நான் போகிறேன் சார். எனக்கு பட்டாலியன் வந்து 4 பட்டாலியன் 3 பட்டாலியன் 450 போலீஸ் எனக்கு பாதுகாப்பு, அந்த சாவுக்கு போகக்கூடாதுன்னு அனுப்பு. அதுலேயும் கண்டிஷன் என்ன தெரியுங்களா? போகிறீங்க, அப்போ எஸ்பி சொல்கிறான், என் கூட எஸ்பி 3 எஸ்பி வந்தாங்க. 3 எஸ்பி? ஆமாம். நீங்கள் வந்து போகிறீங்க, பார்க்குறீங்க, அப்படியே வண்டியில் ஏறீங்க, அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் நான் போனேன், அந்த க்ரௌடு எல்லாம் சொல்லிச்சு. அப்போ என்னை நான் இங்கே இருக்கேன், இப்படி சுற்றி போலீஸு. என் பையன் அங்கே எஸ்பி, என் தம்பிகள் எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க. எஸ்பி சேகர்னு எங்கள் அண்ணாச்சி ஒருத்தர், அவர் அந்த பகுதி பார்க்குற நிருபர், அவர் அண்ணா 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 அப்படின்னாரு. சார் அவர் நம்ம அண்ணாச்சி தான் அவர் கொஞ்சம் நோ சார். அப்புறம் எஸ்பிகிட்ட சொல்லி அனுமதி வாங்கி அவர் முதல்ல கூப்பிடுங்க சார், அவர் செக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வந்தார். அண்ணா இந்த கண்ணகி முருகேசன்னு ஒரு பிள்ளை, அந்த இதுன்னு ஒரு லவ் பண்ணவங்கள அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சி இன்றைக்கி அவன் கட்டி வச்சு இழுத்துட்டு போகிறாங்கண்ணே, அநேகமாக கொலை பண்ணிடுவாங்க போல இருக்கு. நீ உடனே கிளம்பியானே, நீ உடனே கிளம்பு, நீ ஏன் இங்கே வந்த, அதை முடிச்சுட்டு வாங்க, விருதாச்சலம் பக்கத்தில் கொல்லப்படுவதற்கு முன்பு சொல்கிறாங்க. அப்போ போகிறாங்க. அதுக்குள்ளே சுற்றி 200 பேர் சுற்றி சார் அந்த பிள்ளையும் கண்ணகியும் முருகேசன் 2 பேரையும் மண்டி போட வச்சு காதில் விஷத்தை ஊற்றி கொண்டிருக்காங்க. செத்து கிடந்து தான் போயிருக்காங்க. அதுவும் இறந்த பணத்தை, அந்த கண்ணகிங்கிறது வன்னியர் சமூகம், இவர் தாழ்த்தப்பட்டவர், இவரை கொண்டு போய் அந்த செத்து பணம் கூட இந்த சுடுகால புதைக்கூடாதுன்னா அவங்களுக்கான சுடுகாலில் கொண்டு போய் புதைக்கிறாங்களாம், எரிக்கிறாங்க, இதை எரிக்கிறாங்க. போலீஸுக்கு தெரிஞ்சு, இதுதான் விஷயம். இதை அன்னைக்கு நான் சிறையில் இருந்தாலும் அந்த செய்தியை பண்ணோன்னே அதுதானே சார் இன்றைக்கி வரைக்கும் இதாச்சு. அன்றைக்கி நம்ம சொல்லும்போது எல்லாம் திட்டு தான் செஞ்சான். இப்போ நம்ம அதை ஏன்னா அவன் இந்த 200 சுற்றிட்டு இருந்தவன் எனக்கு திட்டு தானே செய்வான், நைக்கிறன திட்டு தானே செய்வான்.
போலீஸ் திட்டினா, எல்லாரும் திட்டினா, நம்மளை எச்சரிக்கை பண்ணா. இன்னைக்கு முருகேசனுடைய வளர்ப்பு தாய்க்கு 10 லட்ச ரூபா கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுச்சு சுப்ரீம் கோர்ட். அதுதான் இன்னைக்கு வாச்சாத்தி என்னங்கிறீங்க? ஒரு ஒரு பொண்ணு, ஒரு டாக்டர் அம்மா தான் வந்து செக்கப் பண்ணி இது பாலியல் பலாத்காரம் 10க்கும் மேற்பட்டவங்க பண்ணதுனால அந்த உதிரம் நிறைய சிந்திருக்கு, செக் பண்ணுங்க, எங்கே அது அங்கே ஏதோ ரொம்ப அநியாயம் நடந்திருக்குன்னு ஒரு டாக்டர் அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ எங்கள் நிருபருக்கு ஃபோன் பண்ணுறாரு. எங்கள் நிருபர் ஒசூர்லேருந்து போகிறாரு. அப்புறம்தான் அந்த 18 பேர் கற்பழிப்பை நம்ம தானே வெளியே கொண்டு வந்தோம் வாச்சாத்தியில். இன்னைக்கு வரைக்கும் அவன் எல்லாரும் உள்ளே இருக்கான், அது வேற. இப்போ அந்த பிள்ளை குழந்தை பேரையும் சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு இந்த நீங்கள் டிவிலெலாம் இது நடத்துவாங்கல்ல, ஷோ நடத்தி இந்த பாராட்டுவாங்கல்ல, இந்த விருதுலாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த விருதில் அந்த 18 பேரையும் கூப்பிட்டு வந்து அந்த சின்ன பிள்ளை என் கையில் அது இப்போ வளர்ந்துருச்சு. அந்த பிள்ளை என்கிட்ட வந்து அப்போ கையை பிடிச்சி கடிச்சு, நான் தானே அது எல்லாருக்கும் நான் ஏதோ விருது கொடுக்க சொன்னாங்க, நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம் நாங்களும். அதுக்கப்புறம் தோழர்கள், அந்த சண்முகன்னு ஒரு தோழர் இப்போ தான் சிபிஎம் தலைவராக இருக்கார்ல, அவர் தான் இதை ஃபைட் பண்ணவர். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை நாங்கள் தொடர்ந்து எடுத்தோம். ஒன்றும் அது வாச்சாத்தியும் சரி, அது கண்ணை முருகேசனாக இருக்கட்டும், பொள்ளாச்சியாக இருக்கட்டும், தொடர் எந்த நேரத்துலையும் சார். சம்டைம்ஸ் நியூஸில் நம்ம ஒன்று பிரேக் பண்ணுவோம், கொண்டு வந்துடுவோம், எல்லா பக்கமும் அதை மிக சீரியஸாக பரவலாக கொண்டு போய் சேர்ப்போம். அரெஸ்ட் ஆகிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்கன்னு அதை விட்டுருவோம். ஆனால் ஏன் அதுக்கப்புறமும் தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணி அது எனக்கு இப்போயுமே இவங்க 7 பேர் 9 பேர் போயிட்டாங்கன்னு நான் விட மாட்டேங்க. நீயும் தொடருவீங்க. இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்காங்க தம்பி. இப்போ பின்னாடி இருந்தவன் அப்பாடா முடிஞ்சிச்சு, இவங்களோட முடிஞ்சிருச்சுன்னு இருக்குல்ல இருக்கு அவங்க. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி, இதுக்கு பின்னாடி ஒரு பெருங்கைக்கு 4-5 பேர் இருக்கான், பெருந்தை இருக்காங்கிறான். இவனை விடவே கூடாது. ஏன்னா அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்போது. ஆனால் நிச்சயமாக இந்த போலீஸ்க்கு தான் சொல்லுவாங்க, ஒரு திருடு நடந்ததுன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தடயம் ஒன்று இருக்கனால இவன் தடயம் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா அந்த 9 பேரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்கிறது உண்மை. ஆனால் 9 பேருக்கு பின்னாடி பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது 9 பேருக்கு தெரியும் தானே. இந்த நிஷான்னு ஒரு அம்மா, அது என்னை சித்திரவதை தான் சிபிசிஐடி என்கொயரி போய் கொலையாக கொண்டாங்கல்ல, அதில் ஒரு அம்மா தான் நிஷா பார்த்திபன். அந்த அம்மா யாருன்னா, அந்த ராஜேஷ் தாஸ்னு ஒருத்தர் இப்போ டிஜிபி ஒரு அம்மா கையை பிடிச்சி எடுத்துட்டாருன்னு ஒரு பிரச்சனை வந்து, அந்த நிஷா தான், அந்த அம்மா தான் கம்ப்ளைண்ட். அந்த அம்மா வந்து மணிவண்ணன் ஒருத்தர், நாங்கள் சில அக்யூஸ்டை நம்ம தான் ஐடென்டி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவன் போய் சரண்டர் ஆகிடுவான் நம்ம சொல்லிட்டோம்னு. நம்ம அதில் நிறைய ஃபாலோ அப் நிறைய பண்ணோம். அந்த மணிவண்ணன் ஒருத்தர் போய் சரண்டர் ஆகிட்டான். மணிவண்ணன் அப்பா வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருப்பாரு, பேட்டி. அவர் என்ன சொல்கிறாரு, நிஷாங்கிற அந்த எஸ்பி என் பையன் தலையில் துப்பாக்கி வச்சு ஒரு இதை எழுதி இதில் கையெழுத்து போடணும்னு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அது என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நாங்கள் 8 பேர் மட்டுமே இதில் சம்மந்தப்பட்டவர்கள், வேறு யாரும் இதில் சம்மந்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்கு சார். அப்போ இதுக்கு பின்னாடி பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க சார், அதை நீங்கள் கண்டுபிடிங்க சார்னு அவர் நமக்கு பேட்டி கொடுத்துருப்பாரு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த அம்மா துப்பாக்கி வச்சு, அதுக்கு நாங்கள் செய்தி போட்டோம்ல, அந்த அம்மா அதை மறுக்கணும்ல. நான் அப்போல்லாம் துப்பாக்கி கொடுத்து நான் வாங்கலை, நான் அப்போல்லாம் வாங்கலை, அது சொல்லியிருக்கணும்ல. அது நம்ம பண்ணியிருக்கோம் சார். நான் வந்து இருக்கேன். நெற்றி பொட்டியில் துப்பாக்கியை வைத்து வாக்குமூலம் வாங்கிய எஸ்பி, பொள்ளாச்சி விவகாரத்தில் புதிய அதிர்ச்சி. இந்த மணிவண்ணன் அவங்க அப்பா சிவசுப்ரமணியன் ஒரு ஆள், இது பேட்டி நாங்கள் போட்டிருக்கோம். நம்ம அப்போ அந்த அம்மா இல்லை இதெல்லாம் நாங்கள் வாங்கலைன்னு சொல்லணுமா இல்லையா? கேஸ் போடணும்ல. ஆமாம். அப்போது இதெல்லாம் வந்து இன்னும் அக்யூஸ்ட் இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் உணர்த்துற ஒரு விஷயம் தானே. ஸோ அப்போ ஃபாலோ இன்னும் தொடரும். அதை எப்படி விடுவோம் நம்ம? அதை கண்டுபிடிக்காம எல்லாத்தையும் இல்லை அதான வேலைங்க. ஏன்னா ஏன் நிஷா விடுறோன்னா நம்மளை தான் அது
இந்த நான் ஒரு வாரத்தில் என்னை வேறு கூப்பிட்டு சிபிசியில் கொலையாக கொண்டு விட்டாங்கல்ல தம்பி. ஸோ அப்போ உங்களை கடுமையான விசாரணைக்கு, ஏன்னா இந்த விஷயத்தில் வெறும் சமூகத்திலேருந்து உங்களுக்கு ஒரு அழுத்தம் வரும், மோரலாக எத்திக்கலாக ப்ளஸ் ஒரு அச்சுறுத்தல், இவங்க பின்னாடியெல்லாம் இப்படி இருக்காங்களுங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் அதை வச்சு பேசுகிறீங்க, அதை செய்தியாக்குறீங்கன்னா அரசு தரப்பில் விசாரிச்சுட்டு இருக்காங்க, போலீஸார் இதை விசாரிக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களும் உங்களை விசாரிப்பாங்கல்ல, உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அந்த சோர்ஸ் என்ன, நம்ம ரிவீல் பண்ண வேணாம், பட் இருந்தாலும் பேர் போட்டாலே அது வந்து கேட்கலான்னு இருக்கு. இந்த பேர் போட்டால் நீங்கள் சாட்சியாக கூப்பிடலாம், அதனால் அக்யூஸ்டாக கூப்பிடக்கூடாதுல்ல. நீங்கள் என்னை அக்யூஸ்டாவில் ட்ரீட் பண்ணாங்க. அப்படி நீங்கள் ஏதோ நான் போய் வீடியோ எடுத்த மாதிரி எனக்கு வந்து சாட்சி சமன் தான் வந்து சார் வந்தால் நான் வந்து சரின்ட்டு இப்போது எங்கள் லாயர்கிட்ட சொன்னேன். சரி எங்கள் ஒரு பெருமாள் சாரும் பாப்பாவும் எங்கள் சீனியர் 2 பேர் இருக்காங்க, அது ஒன்றும் இல்லை சார் போயிட்டு வரலாம். நானும் என் கூட 2 அட்வொகேட்டு வந்தாங்க. போனேன், லெஃப்ட் ரைட் போட்டு போனோம். ஒரு 5 மணி இருக்கும். சிபிசிஐடி ஆஃபீஸ் தான். உள்ளே போனால் மூஞ்சி முதல்ல ஓப்பனிங்கே சரியா இல்லை. ஒரு டோரு, அதில் வந்து இன்ட்ராகேஷன் ரூம்னு அதில் ஒட்டியிருக்கு. அதுக்கு மேலே இப்படி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மேலே ஒட்டுவாங்கல்ல, அதில் வந்து சாட்சி சொல்லும் அறை அப்படின்னு எனக்காக. ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் இன்ட்ராகேஷன் இருக்குது, குற்றவாளிகளை விசாரிக்கிற இடம். சரி, நீங்கள் இதையும் நியூஸ் ஆக்கிருக்க அப்படின்னு இல்லை, எனக்காக ரெடி பண்ணுறாங்க சார். ஏன்னா உள்ளே போனால் அந்த த்ரெட் இருக்கும், இந்த பக்கம் 2 செல்லு. ஆனால் நீங்கள் சாட்சி விசாரிக்கிற இடத்துக்கு போகாமல் குற்றவாளிகள் விசாரிக்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, என்னை அச்சு பண்ணாங்கன்ட்டு. 2 செல்லு. அந்த செல்லு பார்த்தீங்கன்னா கடுமையான கம்பியாக இருக்கும். உள்ளே வந்து இந்த அடித்து தரத்தரம் இழுத்து கொண்டு உள்ளே போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி செல்லு. இப்போ இப்படி இருக்குன்னா இங்கே பெரிய கண்ணாடி இருக்கும். நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி நம்மளை விசாரிக்கிறது அங்கே பார்ப்பான், நம்ம பார்க்க முடியாது, அது இருக்குது. அப்புறம் இந்த டேபிள் இவ்வளோ தான், இந்த டேபிள் இவ்வளோ தான் சார், இவ்வளோ தான் இருக்கும். எனக்கு இந்த இன்ட்ராகேஷன் டேபிள் நான் பார்த்து பழகிட்டோம். நம்ம தான் எத்தனை கேஸு பொடாலேருந்து. ஆமாம், இதில் பூரா மைக் இருக்கும். சுற்றி இதெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் இங்கே 2 பெண்கள் உட்காந்தாங்க. ஒரு அம்மா கொஞ்சம் கருப்பாக இருந்தாங்க, இன்னொரு அம்மா சிவப்பு. 2 பேரும். இங்கே ஒரு எருமாடு மாதிரி ஒரு டிஎஸ்பி, நான். இதுக்கு பின்னாடி நான் நகல முடியாது, இவ்வளோதான் சார் இடம். இந்த அம்மா உட்காந்துருக்குல்ல, கருத்தம்மா, அது காலை மேலே அட்டங்கால் போட்டது. அந்த கால் வந்து என்னுடைய கவுட்டுக்குள்ளே வரும். நான் இப்படி பார்க்குறேன், பார்த்தா என்ன அர்த்தம், இப்போ பக்கத்தில் ஒருத்தன் கால் போட்டுன்னா பார்ப்போம்ல, அவர் கால் எடுப்பார், அதானே பார்க்குறேன். அது நான் பார்க்கணுங்கிறது தானே அதை வைக்கிது. என்னன்னா இல் ட்ரீட் பண்ணுறது, புரியுதா உங்களுக்கு? ஓப்பனிங்க நிறைய சாட்சி மாதிரி நான் சொன்னேன். அப்போ தான் எடுத்தோன்னே கேட்டுச்சு. சரி அந்த சீடியெல்லாம் கொண்டு வந்தீங்களான்னு நான் காப்பி கொண்டு. ஏன்னா சாட்சின்னா என்ன, ஒரு எஃப்ஐஆர் ஒரு வழக்குக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னா நீங்கள் கையில் இருக்கிற சாட்சியாக நான் கொஞ்சம் படங்கள் அதை அது பொள்ளாச்சி சேர்மன் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸு அவங்க இருக்கிற படம் எல்லாம் எங்கிட்ட கலெக்ஷனில் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் காப்பி போட்டு எல்லாத்தையும் கொடுக்குறோம். என்கிட்ட இருக்கிற எல்லாமே கொடுக்குறோம். நாங்கள் இன்வெஸ்டிகேஷனில் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கொடுக்குறோம். அது எல்லாமே டேக் போட்டு கொடுக்குறேன் எல்லாம் வச்சு. சரி மிச்ச சீடி எங்கன்னு கேட்குது. மிச்ச சீடினா என்ன, 1100 சொன்னீங்கல்ல, 2 3 தானே இருக்குதுல்ல, மிச்சம் அதை நீங்கள் தாங்க பார்க்கணும். இல்லை உங்கள்கிட்ட இருக்குது, அதை கொடுங்க அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் தாங்க அதை பார்த்து கொடுக்கணும், ஏன்ட்ட இருந்தால் நான் எப்படிங்க கொடுக்காமல் இருப்பேன். இல்லை அது சரி, இந்த சிடி யாரை கேட்டு போட்டிங்கன்னு கேட்டேன் ஆரம்பிச்சு. யாரை கேட்டு போட்டீங்க, யாரை கேட்டு போனேன். அப்போ நான் சொன்னேன், இது என்ன சாட்சிக்கா இல்லை இன்ட்ராகேஷனான்னு கேட்டேன். மிஸ்டர் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு. அதுக்குள்ளே இங்கே இருக்கிறவன் ஒருத்தன் சொல்லலாம், ஹலோ மிஸ்டர் நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா 2 வருஷம் ஜெயில் இருக்குது தெரியுமாங்கிறான் இவன். அதெல்லாம் தெரியுங்க, எனக்கு முதல்ல சாட்சிக்கு தானேங்க கூப்பிட்டீங்க, நீங்கள் என்னங்க இப்படி உட்காந்து இவ்வளோ தூரம் ஒரு இல்ட்ரீட் பண்ணுறீங்க. நான் ஒரு பத்திரிக்கை ஆசிரியங்க, நான் ஒன்றும் சும்மா தெருவில் போகிறவங்க கிடையாது. நோ ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்லுங்க, 1.5 கோடி பேர் பார்த்துருக்காங்க உங்கள் வீடியோ, அது தெரியுமா உங்களுக்கு? அது நான் என்னங்க செய்கிறது என்ன,
அது நான் என்னங்க செய்கிறது? ஒன்றை கொண்டு போய் பார்த்தாங்க, பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணோம், போட்டோம். நான் வந்து இது பொய்யா போட்டோமா? பொய்யா போட்டால் கேஸ் போட சொல்லுங்கள். இல்லை எங்கிட்ட தான் நீங்கள் பண்ணியிருக்கணும், நீங்கள் போட்டுக்கூடாது. இல்லை அப்படி எதுவும் சட்டம் இருக்கான்னு கேட்டேன். சட்டம் எதுவும் இருக்கா? இல்லை நீங்கள் ஒன்றே சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பட்டியல் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை கொடுங்க. அதாவது அவங்க பயந்தது சார், என்கிட்ட வந்து பட்டியல். அப்புறம் அந்த பிரவீன் தான் மெயின் அவங்களுக்கு. பார் நாகராஜ் பிரவீன் 2 பேர். அவன் 2 பேரும் ஏடிஎம்காரன். இவன் ஏடிஎம்காரன், இவன் ஏடிஎம்காரன் பையன். பொள்ளாச்சி மாவட்ட பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன். இவங்களை பற்றி வீடியோ இருந்து போடுவாங்க தான் அவங்களுக்கு ரொம்ப பயம். அதை கொடு. அப்புறம் யாரெல்லாம் உனக்கு சோர்ஸ் கொடுத்தோம், அது நான் வரிசையாக அந்த இதில் போட்டிருந்தேன். சோர்ஸ் யாரெல்லாம் கொடுத்தோம் அவங்களாம் யாருன்னு சொல்லு. எப்படி இந்த உங்கள் சிடி வந்துச்சு? அதை எப்படி சொல்ல முடியும்? எனக்கு போலீஸ்காரன் தான் கொடுத்தான், அதை நான் சொல்ல முடியுமாங்க? உங்ககிட்ட தான் வந்துச்சுன்னு உங்ககிட்டயே சொல்கிறதா? அப்புறம் ஆதாரங்களை பத்திரிகையில் வெளியிட்டேன். ஏன் வெளியிட்டேன்? ஏங்க பத்திரிகைன்னா ஆதாரம் வெளியிடுறது தானே. ஆதாரம் இருந்தால் தானே பத்திரிகையில் செய்தி. எனக்கு சார் 2 மணி நேரம் ஆச்சு. நம்மளை பிரித்து எடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் மென்டலாக உடைக்கிறது இருக்குல்ல அவங்கள. இது 2-3 விஷயத்த சொல்கிறாங்க. ஜாக்கிரதை, ஒருத்தன் போட்டுட்டா இதே மாதிரி இவனை மாதிரி தான் உங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பேன் அப்படிங்கிறது. நெருக்கடி உங்களுக்கு இதை செய்யாதீங்க என்ன அது? அப்போது நான் சொன்னேன், என்னங்க இது, நீங்கள் பொம்பளை தானே, அதை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அந்தம்மா எகிரிச்சு. யார்? அந்த கருத்தம்மா எகிரிச்சு. அப்படியே வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங், தஸ்ஸு புஸ்ஸு அப்படின்னுச்சு. ஏங்க அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே வயிறுறாங்க. என்னங்க இவ்வளோ கொடுமை நடந்திருக்குங்க. நீங்கள் பொம்பளையில் இருந்து இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா என்னங்க அர்த்தம்? 1.5 கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னு. என்னங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க எனக்கு. நான் வெக்கப்படுறேங்க. நான் வந்து இந்த மாதிரி இப்படி 2 பேர் இதை பற்றி கேட்குறாங்க, இதை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வெக்கமாக இருக்குங்க அப்படின்னு. அதை பற்றிலாம் வி டோன்ட் கேர் அப்படின்னு எனக்கு டைம்லாம் கொடுத்தாங்க. டைம் கொடுத்து மறுபடியும் சொல்கிறேன், இவன் சொல்கிறான் 2 வருஷம் ஜெயில் இருக்கு சார். போயாண்டு நான் அதை பற்றிலாம் எனக்கு கவலைப்படல, பார்க்குறேன் சார். வெளியே வரேன் சார். 2 மணி நேரம் கழிச்சு ஆஃபீஸு சிபிசிடி ஆஃபீஸு கும்முருட்டில் இருக்கு. ரைட்டா? ஆனால் இடையில ஒன்று கிடைக்க போனேன். இடையில அங்கே ஒரு பஜ்ஜி சொல்லிச்சு. ஆனால் சாபர் சேட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காருன்னு. என்ன சார் என்ன சார் சொல்கிறேன்? அவர் தான் டிஜிபி, சிபிசிடி டிஜிபி. அவர் தான் என்னை விசாரிக்கிறதுக்கு மேலே அந்த ஆள் கேட்டுட்ருக்கா. புரிதா உங்களுக்கு? அப்போ தான் ஒரு எடப்பாடிட்ட போய் ஜாயின் பண்ணியிருந்தார். ஜாயின் பண்ணால் வேலையில் சில ப்ராமிஸை கொடுத்து சேருவாங்க தெரியுமா? அப்படியா சரின்ட்டு. அப்புறம் மறுபடியும் வெளியே வந்து 2 மணி நேரம் கழிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறேன். மெழுகுவத்தி வச்சுருந்தாங்க. அங்கே போனேன்னு உங்களுக்காக லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணே, நீங்கள் யார் பத்திரிக்காரனை பார்க்கக்கூடாது. என்னென்னா பத்திரிக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க சார். பத்திரிக்காரங்களை நாங்கள் பார்த்துடக்கூடாதுங்கிறக்காக, பேட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிறக்காக எவனாவது இந்த சீப்பை ஒழிச்சு வச்ச கதை தான். பத்திரிக்காரன் இங்கே இல்லைன்னு நான் பேட்டியை கொடுக்க மாட்டேன்னா? ஏன்னா அறிவு வேணாம் கொஞ்சமாவது. மீடியா லைட் இல்லாமலாம் வருவோம் நாங்கள் போடுவேன். அப்போ நான் கேட்டேன், பத்திரிக்காரன் எங்கே இருக்கீங்கன்னு. அப்போ தான் சார்னாங்க. ஏங்க நீங்கள் லைட் வச்சுருப்பீங்களாண்ணே? ஆமாண்ணே, அதை ஆன் பண்ணியாண்ணே. ஆன் பண்ணி அங்கே கக்கிட்டேன். கடைசியில் யாருன்னா இந்த கருத்தம்மா வந்து கக்கன் பேத்தி. நம்ம கக்கனுங்கிற ஒரு பெரிய தியாகி, ஒரு பெரிய ஆள். உண்மையிலேயே அவர் இன்னைக்கு வரைக்கும் பாராட்டிகிட்டு இருக்கு, தமிழகமே பாராட்டுற ஒரு விஷயம். அவருக்கு பேத்தி தான் அந்த என்னை இந்த கவுட்டுக்குள்ளே காலை இங்கே கொண்டு வந்து வச்சு இங்கே நின்று என்னை மிரட்டுனது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னது. யாரை கேட்டு போட்ட அப்படின்னு சொன்னதுலாம். அது பக்கத்தில் ஜால்ரா வந்து நம்ம நிஷாவும் இருந்துச்சு கூட, அவர் தான் நோட் போட்டுக்கிட்டாங்க. சரி காலை கொடுமைன்ட்டு வந்தேன். எங்கே போவீங்க நீங்கள்? இதுக்கு பின்னணியில் என்னென்னா பெரிய உண்மை ஒன்று இருக்குது தம்பி. அதை சொல்லிடக்கூடாதுங்கிறது தானே இதை திறக்க. இப்படி இருக்கலாம், சொல்லிடணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம்ல. இப்படி விசாரிச்சு நீங்க அப்பயா உண்மை இது வந்துடும், அதுல இருந்து ஒரு லீட் எடுத்து போய் பிடிச்சிடலாங்கிறதுக்காக கூட. அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து ஏன்டா போட்டேன்னு தானே கேட்குது.
ஏன் போட்ட? பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட் கொடுண்ணா. ஏன் அவங்க உஷாராயிட போறாங்க? என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க பிடிச்சிருப்போம்ல. பிடிச்சி கிழிச்சாங்க. நீங்க பாத்தீங்க, சிபிஐ தானே பிடிச்சி, இவங்களா பிடிச்சாங்க. நீங்க அவங்க பதில் சொல்லுவாங்க, போலீஸ்காரனா இருந்து நீங்க பதில் சொல்றீங்க. ஆனா எனக்கு நான் அப்படி இல்லை. இது அந்த பதில் அதுவே கிடையாது. ஓகே, நீங்க அதனுடைய நோக்கமே ஒரு எஸ்பி பேரை சொல்லி மிரட்டுறான் சார், ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு. இந்த பக்கம் என்னைய கூப்பிட்டா நீங்க பத்திரிகாரனும் இதை போட்டக்கூடாது. யாராவது வந்தீங்க, கோபாலுக்கு நேர்ந்த கதி தான். அதானே உங்களுக்கு சார். ஒரு ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும்போது அதை சரி செய்ய வேண்டிய இடத்துலயும் நிர்வாகிகள், அதிகாரிகள் இருக்காங்கல்ல. இது சரி செய்யலையே சார். ஆட்சியாளர் தப்பு செஞ்சவனை பாதுகாக்கிற வேலை தானே சார் பண்றாங்க. இப்ப வீரப்பன் விஷயத்துல எப்படி, நான் முத படம் எடுத்து போடுறோம் சார். தேவாரம் வந்து ஃப்ரண்ட் லைன்ல பேட்டியை கொடுக்குறாருன்னு நக்கீரன் போட்டப்பறம் தான் வீரப்பனே எப்படி இருப்பான்னு தெரியும்னா அவர் பேட்டி கொடுத்தாரு. அதே தேவாரம் நீ காட்டில் விட்டு சொல்றது இல்லையா? ஸோ ஆனால் தொடர்ந்து நீங்க தொடரும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. பின்னாடி இருக்கும் பெரும்புள்ளிய அது கட்டாயம் வரும் சார். ஏன்னா உங்களுக்கு இந்த கூட்டு வன்புணர்வு இருக்குல்ல, இதுக்கு தலகர்த்தாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கான் சார். ஏன்னா இந்த சமூக நன்மைக்காக அதெல்லாம் வெளியே வரணும். இதுவரையும் வந்ததுங்கிறது கொஞ்சம் இன்னும் எச்சம் இருக்குது, வரணும் சார். நன்றி சார், உங்களோட நினைவு பண்ணிருப்பாரு. ரொம்ப நன்றி. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.